ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகேயோட விசில் சிம்பிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிகேயோட அந்த ரோட் ஷோ பிரச்சாரம் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி வந்து தமிழ்நாடுக்குள்ளே வந்து நேற்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு பேச்சு பொருளாக இருக்கு. அவர் ட்வீட் போட, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ட்வீட் போட, இது மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சு பொருள் நிறைய பார்த்தீங்கன்னா நேற்று அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக ஷார்ட்டாக நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்த்துடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட அப்டேட். இது பார்த்தீங்கன்னா Jan 27 மார்னிங் 10:30 AM பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதை பொறுத்து தான் அடுத்த மூமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி சார் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பக்கத்தில் சென்னை பக்கத்தில் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடத்திருக்காரு. என்டிஏன்னு சொல்கிறாங்க அந்த கூட்டம். டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். என்டிஏன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோடி சார் பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் செம்மையாக போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டிஎம்கே டேரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி ட்வீட்லாம் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படித்து பார்த்துருவோம். அது என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துடலாம். அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எதிர்க்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அது செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ட்வீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட் போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த கல்வி நிதி இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா 3300 கோடி சம்திங் ஏதோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒதுக்குங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதில் ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு. சட்டசபையில் சரி, இந்த மாதிரி ஆன்லைன்ஸில் சரி, செம்ம பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு. அப்புறம் டிவிக்கு விசில் அந்த அது பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு முழுக்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீச் ஆயிடுச்சு. உடனே ரிலீஸ் ஆன பார்த்தீங்கன்னா ஒன் டே கூட முடியாமல் இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா செம்ம வைரலாக போச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் விஷயம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கேம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூடு பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் நம்ம ஃபுல்லாக பார்க்க நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி டிங் டிங்னு சவுண்ட் வரும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான்னு ஃபஸ்ட்டில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.